ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு அப்போ தோணலை, லாஸ்ட் வீடியோ பேசும்போது எனக்கு தோணுச்சு. அதான் கூட நான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவில் நினைக்கிறேன். ஸோ காவேரி ப்ரெக்னன்சி சொன்னதுக்கப்புறம் சாரதாமா உடஞ்சி உட்காருவாங்க. ஸோ நான் விஜய் கிட்டே பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம குமரனுமே நான் விஜய் கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவார். அந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டி போட்டு கீழே ஒரு மாதிரி சோகமாக ஃபீலிங்காக உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம ரொம்பவே குழம்பிட்டோம். அதே காஸ்டியூமோட தான் போயிட்டு நம்ம சித்தி சித்தப்பா அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த நாள் ஷூட்டிங்குமே போயிருக்கு. 2 காஸ்டியூமே சேம் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி தான் நானுமே நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் ஏன் அந்த சோகம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காவேரி அம்மா பேசணும்னு நினைக்கிற விஷயம் நாள் நைட், அதாவது அதே காஸ்டியூம் வேகமாக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுவார் இல்லையா, அதே காஸ்டியூம் தான் நைட்டு ஏதோ டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம காவேரி பேசின வாய்ஸ் நோட்டை அவர் கேட்குறாரு. கேட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாரு. ஸோ அடுத்த நாள் தான் அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு சாரதாமாவை அவர் மீட் பண்ணிடுறாரு. சாரதாமாவும் கண்டிஷன் போடுறாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வரணும். ஸோ எதையுமே உங்களுக்கு அந்த கம்பெனி வீடு எதுவுமே கூடாது, நீங்கள் மட்டும் எங்கள் பொண்ணை கூட்டு போகிறதா கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் கூட்டு போனாலும் ஓகே, இல்லை அங்கேயே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது அங்கேயே இருப்பாங்களா இல்லை கூட்டிட்டு தனியாக போய் வாழ்வாங்களா நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் போகிறாங்க, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், உங்களோட அந்த காசு பணம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. யோசிச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்ச விஜய் பார்த்தீங்கன்னா அந்த கார் முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா யாருக்காக இருந்தாலும் டக்குனு விஷயம் கேட்கும்போது ஷாக்காக தான் இருக்கும் இல்லையா. ஸோ வீடு கூட அவருக்கு பிரச்சனை கிடையாது, பட் கம்பெனியை விடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா அவர் உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யம் அது. ஸோ அது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக அவ்வளோ அழகாக அவர் அந்த எவ்வளோ பிஸ்னஸ் மேனாக பார்த்து நம்ம எவ்வளோ வியந்திருப்போம். அவரோட முடிவுகள், அவரோட அந்த ஆக்ஷனு, அந்த ஒரு மாசாக இருக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ வியந்திருப்போம். அப்படிப்பட்ட விஜய் நம்ம அகைன் டவுனில் போய் பார்க்க போகிற நினைக்கும் போது அது குட்டே வருத்தமாக இருக்குன்னு தெரிஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொல்ல மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. மேபி அதை நினச்சி அந்த கம்பெனியை விட்டுட்டு போகணுமேங்கிற மாதிரி ஏதாச்சும் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த கார் முன்னாடி உட்காந்துருக்காரா நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்தையும் விட நம்ம காவேரி தான் முக்கியம்னு நினச்சிட்டு வீட்லேயும் போயிட்டு அதை சொல்கிறாரு. வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ண போகிறதுல அங்கே ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து பேகெல்லாம் தூக்கிட்டு நம்ம காவேரி வீட்டுக்குள்ள நிற்கிறாரு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது என்னோட ப்ரொடிக்ஷன் தான். ஏன்னா அதில் சம்மந்தமே இல்லாமல் கார் முன்னாடி விஜய் உட்காந்துருக்காரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கும்போது மேபி இதுவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமோ எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் காரணம் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.